சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள அண்ணாதுரை கருணாநிதி நினைவிடங்களில் முதல்வர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். பொங்கலுக்கு பின் தேஜ கூட்டணியில் மேலும் பல கட்சிகள் இணையும் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். டெல்லியில் கூட்டணி, கேரளாவில் எதிரிகள் என நடிக்கும் காங்கிரஸ் இடதுசாரிகளின் மேட்ச் பிக்சிங் விரைவில் முடிவுக்கு வரும் என பிரதமர் மோடி கூறியுள்ளார். சமத்துவம் பொங்கட்டும் என்ற சோசியல் மீடியாவில் பேசிவிட்டு சமூக நீதியை வீசி எறிந்து சர்வாதிகார போக்கில் முதல்வர் ஸ்டாலின் ஈடுபடுகிறார். தூய்மை பணியாளர்களின் கண்ணீரே திமுக அரசை அழிக்கும் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்களான கோட்டா மற்றும் ஜாக்டோ ஜியோ அமைப்புகளுடன் அமைச்சர் ஏவா வேலு நாளை பேச்சுவார்த்தை நடத்துகிறார். பொங்கலை முன்னிட்டு கோவை காந்திபுரத்தில் உள்ள செம்மொழி பூங்காவை பார்வையிட மக்கள் குவிந்துள்ளனர். இன்று ஒரே நாளில் மட்டும் 29,683 பேர் பார்வையிட்டுள்ளனர். திமுக கூட்டணி கட்சிக்குள் சலசலப்பு ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாவேகா கூட்டணிக்கு வருகிறதோ இல்லையோ, அக்கட்சியின் தொண்டர்கள் அத்தனை பேரும் தாவேகாவுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என செங்கோட்டையன் கூறினார். தமிழகத்தில் கஞ்சா ஹீரோக்கள் தான் அதிக அளவில் உலா வருகின்றனர். இதில் கஞ்சா இல்லை என்று அஞ்சாமல் சொல்வது மிகப்பெரிய தவறு என தமிழிசை விமர்சித்துள்ளார். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் ஆன்லைன் விளையாட்டு நிறுவனமான வின்சோ நிறுவனத்தின் 192 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. கடவுள் ராமருடன் காங்கிரஸ் எம்பி ராகுலை ஒப்பிட்டு மகாராஷ்டிரா மாநில முன்னாள் காங்கிரஸ் தலைவர் நானோ படோல் பேசினார். இதற்கு பாஜக மற்றும் சிவசேனா கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. நாடு முழுவதும் கடந்த ஆண்டில் பயங்கரவாதிகளுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட 55 வழக்குகளில் 276 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக என்ஐஏ தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே தோரணமலை முருகன் கோயிலில் ஆங்கில புத்தாண்டையொட்டி திரளான பக்தர்கள் குவிந்தனர். இதனால் கோயில் அடிவாரத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. புத்தாண்டின் மகிழ்ச்சியான தருணத்தில் இந்தியாவிலும் வெளிநாட்டிலும் உள்ள அனைத்து இந்தியர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என ஜனாதிபதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். உலக மக்கள் அனைவரும் ஒவ்வொரு புத்தாண்டு பிறப்பையும் நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கின்றனர். தமிழக மக்களின் நம்பிக்கை மிகுந்த புத்தாண்டாக 2026ஆம் ஆண்டு நிச்சயமாக அமையும் என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற கோயில்களில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. மதுரை மீனாட்சியம்மன் கோயில், வல்லக்கோட்டை முருகன் கோயில் உட்பட பல்வேறு கோயில்களில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். புதிய விடியல், புதிய நாள், புதிய ஆண்டு 2026 நிலவை நோக்கி பயணிப்போம் என நாசா தெரிவித்துள்ளது. வங்கதேசத்தின் ஷரியத்பூர் மாவட்டத்தில் கோகுந்தாஸ் என்ற மற்றொரு இந்து நபரை ஒரு கும்பல் கொடூரமாக தாக்கி தீ வைத்தது. இதில் பலத்த காயமடைந்த அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தென்னை ஈரானில் அதிகரித்து வரும் பணவீக்கத்தை கண்டித்து பல இடங்களில் போராட்டங்கள் நடந்தது. போராட்டங்கள் வன்முறையாக மாறியதில் 3 பேர் கொல்லப்பட்டனர். ஆப்கானிஸ்தானில் 11 மாகாணங்களில் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 12 பேர் உயிரிழந்துள்ளனர். 1859 வீடுகள் மற்றும் 13,941 ஏக்கர் விவசாய நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதாக அந்நாட்டு தேசிய பேரிடர் மேலாண்மை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 2025 டிசம்பர் 25இல் உலகம் அழியப் போகிறது என்று வீடியோ வெளியிட்டு மக்களிடையே பீதியை ஏற்படுத்திய எபோ நோவா என்பவரை கானா நாட்டு காவல்துறை கைது செய்தது. தென்காசியில் சுமார் 1 மணி நேரம் கொட்டி தீர்த்த கனமழைக்கு சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சபரிமலையில் மகர விளக்கு பூஜை துவங்கியுள்ள நிலையில் கடந்த 3 நாட்களில் 2,17,000 பேர் சாமி தரிசனம் செய்துள்ளனர். 2026க்கான புலிகள் கணக்கெடுப்பு பணிகள் மேற்கொள்ள தமிழக வனத்துறை திட்டமிட்டுள்ளது. முதல்கட்ட பணிகள் வரும் 5ஆம் தேதி முதல் பிப்ரவரி 28ஆம் தேதி வரை நீடிக்கும் என தெரிவித்துள்ளது. புத்தாண்டு விடுமுறையொட்டி ஊட்டி தாவரவியல் பூங்காவில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். கண்ணாடி மாளிகையில் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களை கண்டு ரசித்ததுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். ஜனநாயகன் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வரும் 3ஆம் தேதி வெளியாகும் என படக்குழு அறிவித்துள்ளது. பராசக்தி படத்தின் இசை வெளியீட்டு விழா நடைபெறும் நாளில் ஜனநாயகன் ட்ரெய்லர் வெளியாவது குறிப்பிடத்தக்கது. தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே 9ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அரசு பஸ் டிரைவர் கார்ல் மார்க்ஸ் கைது செய்யப்பட்டார். நீலகிரி, கோவை, தூத்துக்குடி, நெல்லை, குமரி மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.
தமிழகத்தில் வரும் 2026 தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட 10,175 விருப்ப மனுக்கள் பெறப்பட்டுள்ளன. இபிஎஸ் தொகுதியில் போட்டியிட 2,187 விருப்ப மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என்று அதிமுக தலைமை அறிவித்துள்ளது. பலவீனமான நிலையில் அதிமுக இருந்தாலும் அதைத்தான் பிரதான எதிர்க்கட்சியாக நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள்தான் எங்களது போட்டியாளர்கள் என துணை முதல்வர் உதயநிதி கூறினார். தாவேகாவில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இணைவார்களா என்ற கேள்விக்கு எல்லோரும் ஒருங்கிணைந்த நல்லாட்சி தமிழகத்தில் வரவேண்டும் என்ற எண்ணம் உள்ளது. அது மிக விரைவிலே வெற்றிகரமாக நடைபெறும் என செங்கோட்டையன் தெரிவித்தார். தமிழகத்தின் பொருளாதாரத்தை உத்தரப்பிரதேசத்தின் பொருளாதாரத்துடன் ஒப்பிடுவது பிழை என்கிறார் காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம். தமிழகம் இதுவரை கண்டிராத தேர்தல் வெற்றியாக 2026 இருக்கும். நிச்சயம் கூட்டணி அமைச்சரவை அமைய வாய்ப்பிருக்கிறது, மாற்றங்கள் வர வாய்ப்பிருக்கிறது என சென்னையில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறினார். உலகம் போற்றும் காந்தியின் பெயரை 100 நாள் வேலை திட்டத்தில் மத்திய பாஜக அரசு நீக்கியுள்ளது. வரும் நாட்களில் ரூபாய் நோட்டுகளில் இருந்து காந்தியின் படத்தை எடுக்கவும் இவர்கள் தயங்க மாட்டார்கள் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ திருச்சியில் பேசினார். தற்போது நடைபெற்று வரும் திமுக ஆட்சி 23ஆம் புலிகேசி ஆட்சி போல உள்ளது. கஞ்சா போதைப்பொருள் விற்பவர்கள் டோர் டெலிவரி செய்கிறார்கள் என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சனம் செய்தார். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்ற நிலை மாறி விஷமத்தனமான கருத்துக்கள் இங்கு பரப்பப்படுவதால் தமிழகம் வருவதற்கே மக்கள் அஞ்சும் நிலை உருவாகியுள்ளது. ஜாதி மதத்தை கடந்து தமிழகத்தில் போதை மேலோங்கி இருக்கிறது என திருப்பரங்குன்றத்தில் நடிகை கஸ்தூரி ஆவேசமாக பேசினார். பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்ணீர் விட்டதை கண்டு மிகவும் மன வருத்தப்பட்டேன். ராமதாஸ், அன்புமணி இணைந்து பணியாற்ற வேண்டும் என தமிழக மக்கள் முன்னேற்ற கழக நிறுவனர் தலைவர் ஜான் பாண்டியன் சொன்னார். டிஆர்டிஓவின் 68வது நிறுவன தினத்தையொட்டி பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்தார். டிஆர்டிஓ விஞ்ஞானிகளின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் தன்னம்பிக்கை கொண்ட பாரதத்தை உருவாக்குவதற்கும் பேருதவியாக இருக்கிறது என்றார். நாட்டின் முதல் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் கவுஹாத்தி, கொல்கத்தா இடையே இயக்கப்பட உள்ளது. பல்வேறு நவீன வசதிகளுடன் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த ஸ்லீப்பர் ரயில் சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைப்பார் என மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அறிவித்துள்ளார். நவி மும்பை ஏர்போர்ட்டில் செல்போன் சேவையை தடுப்பதாக அதானி மீது தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் மத்திய அரசிடம் புகார் அளித்துள்ளன. அதானி நிறுவனத்தால் நிறுவப்பட்டுள்ள வசதியை மட்டுமே பயன்படுத்த நிர்பந்திப்பதாக புகாரில் கூறியுள்ளன. சபரிமலை ஐயப்பன் கோயிலில் துவாரபாலகர் சிலை மட்டுமின்றி தங்கமுலாம் பூசப்பட்ட கருவறை கதவு சிலைகள் என மேலும் 7 தகுதிகளில் இருந்து தங்கம் திருடப்பட்டது சிறப்பு புலனாய்வு குழு தாக்கல் செய்த அறிக்கையில் அம்பலமாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் இந்த ஆண்டு 13.52 கோடி லட்டுகள் பக்தர்களுக்கு விற்கப்பட்டு லட்டு விற்பனையில் சாதனை படைத்துள்ளது. இது கடந்த ஆண்டை விட 10% அதிகமாகும். தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 320 குறைந்து ரூபாய் 99,520க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு ரூபாய் 40 குறைந்து ரூபாய் 12,440க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 1 குறைந்து ரூபாய் 256க்கு விற்பனையாகிறது. நெல்லையில் செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன், தவைக்க தலைவர் விஜயை பாஜக கூட்டணிக்கு அழைப்பீர்களா என்ற கேள்விக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் என்ற ஒரே வார்த்தையில் பதிலளித்து புறப்பட்டு சென்றார். உக்ரைன் ரஷ்யா இடையே அமைதி ஒப்பந்தம் 90% தயாராகிவிட்டது. 10% மீதம் உள்ளது. போரை முடிவுக்கு கொண்டுவர ஒப்பந்தம் ஏற்படுவதற்கு உக்ரைன் 10% தொலைவில் உள்ளது என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறினார். புத்தாண்டையொட்டி ரஷ்ய நாட்டு மக்களுக்கு அதிபர் புடின் தொலைக்காட்சியில் உரையாற்றினார். நாடு முழுவதும் ராணுவத்திற்கு பின்னால் ஒற்றுமையாக இருக்கிறது. உக்ரைன் போரில் ரஷ்யா வெல்லும் என்றார். சுவிட்சர்லாந்தில் ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் உள்ள பனிச்சறுக்கில் ஈடுபடுவோருக்கான மதுக்கடையில் வெடிவிபத்து ஏற்பட்டுள்ளது. புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டிருந்த 40 பேர் தீ விபத்தில் சிக்கி இறந்தனர். திருப்பூரில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சி பணியில் இருக்கும் தொண்டர்களுக்கு பொறுப்புகள் வழங்கப்படாததை கண்டித்து வெள்ளக்கோவில் நகர அலுவலக திறப்பு விழாவிற்கு வருகை தந்த செங்கோட்டையனை தாவேக நிர்வாகிகள் முற்றுகையிட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. நியூயார்க் நகரத்தின் முதல் இஸ்லாமிய மேயராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஜோரான் மம்தானி பதவியேற்றார். அமெரிக்காவின் அரசியல் தலைவர் பெர்னி சாண்டர்ஸ் மம்தானிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். சி மற்றும் டி பிரிவு பணியாளர்கள் ஆசிரியர்களுக்கு 3000 ரூபாய் பொங்கல் போனஸ் வழங்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். தொகுப்பு ஊதியம், காலமுறை ஊதியம் பெறும் பணியாளர்களுக்கு ரூபாய் 1000 பொங்கல் போனஸ் வழங்கப்படும். மூலதன செலவுகளுக்கான ரூபாய் 1.66 லட்சம் கோடிக்கும் கூடுதலாக வாங்கப்பட்ட ரூபாய் 2.20 லட்சம் கோடி கடன் என்ன ஆனது என பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார்.
கேரளாவில் 12 IPS அதிகாரிகள் பதவி உயர்வுடன் இடமாறுதல் செய்யப்பட்டுள்ளனர். லஞ்ச ஒழிப்புத்துறை DIG-ஆக இருந்த திருவண்ணாமலையைச் சேர்ந்த கார்த்திக் IPS திருவனந்தபுரம் போலீஸ் கமிஷனராக நியமிக்கப்பட்டுள்ளார். கடந்த நவம்பரில் ரூபாய் 1.70 கோடியாக இருந்த GST வசூல் 2025 டிசம்பரில் ரூபாய் 1.75 லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது என மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது 2024 டிசம்பரை விட 6.1% உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. தி எலிஃபண்ட் விஸ்பரர்ஸ் படத்தில் நடித்து ஆஸ்கர் வென்ற குட்டி யானை தாயை பிரிந்து 25 நாட்களாக தவித்து வந்த நிலையில் அதன் உயிரை காப்பாற்றும் விதமாக முதுமலை தெப்பக்காட்டில் உள்ள யானைகள் காப்பகத்தில் வனத்துறையினர் சேர்த்தனர். பீகாரின் பெகுசராய் மாவட்டத்தில் 15க்கும் மேற்பட்ட குற்ற வழக்குகளில் தொடர்புடைய நக்சலைட் தலைவர் தயானந்த் மலாக்கரை பாதுகாப்பு அதிகாரிகள் சுட்டுக் கொலை செய்தனர். அவருடைய 2 கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டனர். பஹ்ரைனிலிருந்து மும்பைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 3.89 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை சுங்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பயணியை கைது செய்து விசாரிக்கின்றனர். வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டர் விலை ரூபாய் 110 அதிகரித்து ஒரு சிலிண்டர் ரூபாய் 1849.50க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சிறிய கவர்களில் வைத்து பொருட்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பும் சிறு பார்சல் சேவை ஜனவரி 1 முதல் நிறுத்தப்படுகிறது. கவர்களில் பொருட்களை வைத்து தரை, கடல், வான்வழி அஞ்சல் சேவையாக பட்டுவாடா செய்யும் வசதி நிறுத்தப்படுகிறது என அஞ்சல் துறை தெரிவித்துள்ளது. உலகின் 4வது பெரிய பொருளாதார நாடாக ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா உருவெடுத்துள்ளது என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அடுத்த 2.5 முதல் 3 ஆண்டுகளில் ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி இந்தியா 3வது இடத்தை பிடிக்கும் நிலையில் உள்ளது என கூறியுள்ளது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் 43ஆம் நாள் உற்சவம் வெகு விமரிசையாக நடந்தது. முத்துக்கொண்டையுடன் கிளிப்பச்சை வர்ணப்பட்டு உடுத்தி ரங்கநாதர் சேவை சாதித்தார். திரளான பக்தர்கள் தரிசித்தனர். மயிலாடுதுறை கஞ்சா நகரம் அந்தோனியர் ஆலயத்தில் 2026 புத்தாண்டு பிறப்பையொட்டி அங்க பிரதட்சணம் செய்தும் தீச்சட்டி எடுத்தும் பக்தர்கள் வழிபாடு செய்தனர். கிறிஸ்தவர்களின் இந்த வழிபாட்டை அனைவரும் பக்தி பரவசத்துடன் பார்த்தனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் யோக நரசிம்மர் கோவிலில் புத்தாண்டை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு தரிசனம் செய்ய பக்தர்கள் குவிந்தனர். சண்முக விலாச மண்டபம் கேட்டை ஏறி குதித்து உள்ளே சென்ற பக்தர்களால் கூட்ட நெரிசல் உண்டாகி முதியவர்கள், குழந்தைகள் பாதிக்கப்பட்டனர். காஞ்சிபுரம் படவேட்டம்மன் ஆலயத்தில் புத்தாண்டை முன்னிட்டு 6ஆம் ஆண்டாக 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் எடுத்து வழிபாடு செய்தனர். முன்னதாக காஞ்சிபுரம் மணிகண்டேஸ்வரர் கோவிலில் இருந்து மேலத்தாளம் முழங்க பெண்கள் ஊர்வலமாக வந்து கோவிலை அடைந்தனர். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு நாமக்கல்லில் 18 அடி உயர ஆஞ்சநேயருக்கு 3 டன் அளவிலான பூக்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. புட்டபர்த்தி பிரசாந்தி நிலையத்தில் புத்தாண்டு கொண்டாட்டம் சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் பல்வேறு சிறப்பு அபிஷேகங்கள், அர்ச்சனைகள், ஆரத்தி நடைபெற்றது. வேத பாராயணத்துடன் துவங்கிய விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். திருச்சி மலைக்கோட்டை மாணிக்க விநாயகர் சன்னதியில் புத்தாண்டு தினத்தில் திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். மூலவர் சந்தன காப்பு அலங்காரத்திலும் உற்சவர் சிறப்பு அலங்காரத்திலும் அருள் பாலித்தனர். புத்தாண்டை முன்னிட்டு தூத்துக்குடியில் உள்ள பனிமய மாதா பேராலயத்தில் சிறப்பு திருப்பலி நடந்தது. பேராலயம் வண்ண விளக்குகளால் ஜொலித்தது. ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோயிலில் ஆங்கில புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு மூலவர் கற்பக விநாயகர் தங்க கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு நீண்ட வரிசையில் 2 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் தரிசனம் செய்கின்றனர். 2026 புத்தாண்டை முன்னிட்டு குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. சென்னை மயிலாப்பூர் சாலையில் சுமார் 5 அடி ஆழத்திற்கு திடீர் பள்ளம் ஏற்பட்டுள்ளது. சாலையில் பேரிகார்டுகள் அமைத்து ஒருவழிப்பாதையாக மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கேரளாவில் பறவை காய்ச்சல் பரவி வரும் நிலையில் நீலகிரியில் கேரளாவிலிருந்து கொண்டு வரப்படும் கோழிகளுக்கு தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை காசிமேடு கடற்கரையில் நத்தை இனத்தைச் சேர்ந்த ஆழ்கடல்களில் வாழும் ப்ளூ டிராகன் கரை ஒதுங்கியது. உயிருக்கு கேடு விளைவிக்கும் கடல்வாழ் உயிரினங்களை உடனடியாக அதிகாரிகள் அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.
காரைக்குடி அருகே கல்லல் கீழக்கோட்டை கிராமத்தில் ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு மஞ்சு விரட்டு போட்டி அனுமதியின்றி நடந்தது. சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. சீறி பாய்ந்த காளைகள் முட்டியதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பிரிட்டிஷாருக்கு எதிராக 1755ஆம் ஆண்டு நடந்த நத்தம் கணவாய் போரை நினைவுபடுத்தும் வகையில் போர் வீரர்களுக்கு நினைவு தூண் அமைக்க சென்னை ஹைகோர்ட் அனுமதி அளித்துள்ளது. குளிர்கால பருவமழை பொழிவு இன்று காலை வரை இயல்பை விட சென்னையில் 1429%, தமிழகம் முழுவதும் 42% கூடுதல் மழை பெய்துள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி வைத்திகுப்பத்தில் வீட்டின் அருகே கஞ்சா போதையில் ரகளையில் ஈடுபட்டவர்களை தட்டி கேட்ட மீனவர் செந்திலை கல்லால் அடித்து படுகொலை செய்தனர். குற்றவாளிகளை கைது செய்ய வலியுறுத்தி உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்த கனமழை காரணமாக தேனி கும்பக்கரை அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கொட்டும் அருவியில் குளித்து புத்தாண்டு தினத்தை சுற்றுலா பயணிகள் குதூகலமாக கொண்டாடினர். புத்தாண்டு மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு சுருளி மற்றும் குற்றாலம் அருவிகளில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. மக்கள் அருவிகளில் குளித்து மகிழ்ந்தனர். சிகரெட் உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் மீதான கூடுதல் கலால்வரி சட்ட திருத்தம் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. நெல்லை, கன்னியாகுமரி, விருதுநகர் மாவட்டங்களில் மினி டைட்டில் பூங்கா கட்டுமான பணிகளை மேற்கொள்ள தமிழக அரசு டெண்டர் கோரியுள்ளது. ஒவ்வொரு டைட்டில் பூங்காவிலும் 500 முதல் 1000 தகவல் தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ளது. தஞ்சையில் புத்தாண்டு பரிசாக ஹெல்மெட் அணிந்து வந்தவர்களுக்கு 4 கிராம் வெள்ளி நாணயம் வழங்கி போக்குவரத்து போலீசார் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். கோல்ட்ரிப் மருந்து தயாரிப்பில் 364 பாதுகாப்பு விதிமீறல்கள் நடந்துள்ளதாக மருந்து கட்டுப்பாட்டு வாரியம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. பாதுகாப்பு சார்ந்த முக்கிய அம்சங்கள் கடைபிடிக்கவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டில் தெற்கு ரயில்வேக்கு உட்பட்ட ரயில் நிலையங்களில் விதிமீறல்களில் ஈடுபட்ட பயணிகளிடமிருந்து 2,09,00,000 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்பட்டுள்ளது. மொத்தம் 50,949 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று இரவு நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது விபத்தால் உயிரிழப்புகள் இல்லை என மாநகர காவல்துறை அறிவித்துள்ளது. மாநகர் முழுவதும் 19,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். டெல்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப் உள்ளிட்ட வடமாநிலங்களில் அடர்ந்த பனிமூட்டம் தொடர்வதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. பனிமூட்டம் காரணமாக டெல்லியில் விமான சேவை பாதிக்கப்பட்டது. சென்னை எழும்பூர் மதுரை வைகை எக்ஸ்பிரஸ் ரயில், திருச்சி திண்டுக்கல் டெமு ரயில், மதுரை தாம்பரம் எக்ஸ்பிரஸ் ரயில், எழும்பூர் நெல்லை வந்தே பாரத் ரயில்களுக்கான நேர அட்டவணை மாற்றப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப், டெலிகிராம் போன்ற சமூக ஊடகங்களில் தெரியாத எண்களிலிருந்து வரும் புத்தாண்டு வாழ்த்து செய்திகளை திறந்து பார்க்க வேண்டாம். அது ஒரு போலி இணையதளத்துக்கு சென்று மோசடி செயலியை தானாகவே பதிவிறக்கம் செய்யும். இதன் மூலம் உங்கள் வங்கிக் கணக்கிலிருந்து பணத்தை திருடி விடுவர் என சைபர் கிரைம் போலீசார் எச்சரித்துள்ளனர். இந்தியாவில் பிறப்பு விகிதம் குறைந்து வருவதாக ஐக்கிய நாடுகள் சபையின் மக்கள் தொகை பிரிவு வெளியிட்ட அறிக்கையில் தெரியவந்துள்ளது. 2025இல் இந்தியாவில் பிறப்பு எண்ணிக்கை 2,30,07,000 என்றும் கூறியுள்ளது. தென்னிந்திய படங்களில் பரவலாக நடித்து வரும் வரலட்சுமி முதன்முறையாக சரஸ்வதி என்ற படத்தை இயக்கி நடித்து தனது தங்கையுடன் இணைந்து தயாரிக்கவும் செய்கிறார். இதில் ராதிகா, பிரியாமணி, நவீன் சந்திரா ஆகியோரும் நடித்துள்ளனர். வரலட்சுமி கூறுகையில், இது ஒரு சிறந்த பயணம். படப்பிடிப்பில் என்னுடன் இணைந்து பணியாற்றிய அனைத்து கலைஞர்களுக்கும் நன்றி என்கிறார். நடிகை ரோஜா மீண்டும் நடிப்பில் ஆர்வம் காண்பிக்கிறார். லெனின் பாண்டியன் என்ற படத்தில் நடிக்கும் அவர் அடுத்து பாரி இளவழகன் இயக்கி நடிக்கும் படத்தில் கமிட்டாகியுள்ளார். இவர்களுடன் நிலவுக்கு எண்ணில் என்னடி கோபம் படத்தில் நடித்த ரம்யா ரங்கநாதனும் நாயகியாக நடிக்கிறார். சென்னை பெரம்பூர் பின்னணியில் ஃபேமிலி என்டர்டெய்னராக இப்படம் உருவாகிறது. கோடை விடுமுறைக்கு ரிலீஸ் ஆகும். ரசிகர்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்த நகைச்சுவை நடிகர் யோகி பாபு தனது 300வது படமான அர்ஜுனன் பேர்பத்து என்ற டைட்டிலை வெளியிட்டார். பிரபாஸின் 25வது படமாக ஸ்பிரிட் உருவாகிறது. சந்தீப் ரெட்டி வங்கா இயக்க திருப்தி டிமிரி நாயகியாக நடிக்கிறார். போலீஸ் கதையில் அதிரடி ஆக்ஷன் படமாக உருவாகும் இந்த படத்தின் முதல் பார்வை போஸ்டரை புத்தாண்டு தினத்தில் வெளியிட்டுள்ளனர். உடலில் காயங்களுடன் இருக்கும் பிரபாஸிற்கு சிகரெட் பற்ற வைக்க திருப்தி உதவுவது போன்று உள்ளது. டூரிஸ்ட் ஃபேமிலி படம் மூலம் இயக்குநராக அறிமுகமாகி கவனம் ஈர்த்த அபிஷன் ஜீவன் அடுத்து ஹீரோவாக அறிமுகமாகும் படம் வித் லவ். அனஸ்வரா ராஜன் நாயகியாக நடிக்க மதன் இயக்கியுள்ளார். இளைஞர்களை கவரும் காதல் கதையாக உருவாகி வரும் இந்த படம் பிப்ரவரி 6 வெளியாகும் என அறிவித்துள்ளனர். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் இசைஞானி இளையராஜா வழிபாடு செய்தார். 2026ஆம் ஆண்டு இன்று இனிதே துவங்கியது. தமிழில் நாளை ஜனவரி 2 6 புதிய படங்கள் ரிலீஸ் ஆகின்றன.
ஆனாலும் இன்று கன்னடத்தில் சுதீப் நடித்த மார்க் படம் டப்பிங் ஆகி வெளியாகியுள்ளது. இந்த படம் கடந்த வாரமே கன்னடத்தில் வெளியானது. சில பிரச்சனைகளால் தமிழில் இன்றுதான் வெளியானது. ரஜினியின் 173வது படத்தை கமல் தயாரிக்கிறார். இதை சுந்தர் சி இயக்குவதாக அறிவிக்கப்பட்டு பின்னர் விலகினார். அதன்பின் ராம்குமார் பாலகிருஷ்ணன், நிதிலன் சாமிநாதன், அஸ்வத் மாரிமுத்து ஆகியோரிடம் கதை கேட்கப்பட்டது. இப்போது அஸ்வத் இயக்கப் போகிறாரா? தையல் அறிவிப்பும் சித்திரையில் படப்பிடிப்பும் துவங்குகிறதா? ஆங்கில புத்தாண்டை ஒட்டி ஜனநாயகன் படக்குழு வெளியிட்டுள்ள போஸ்டரில் நல்லாயிருப்போம் நல்லாயிருப்போம் எல்லோரும் நல்லாயிருப்போம் என்ற வரிகளுடன் வாழ்த்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சையை அடுத்த திருக்கானூர்பட்டியில் 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு கொண்டாட்டங்கள் நடந்தது. நடிகர்கள் துரை, சுதாகர், சிங்கம்புலி மற்றும் சக்தி சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு கேக் வெட்டி வாழ்த்துகள் தெரிவித்தனர். சென்னை போயஸ் கார்டனில் உள்ள தனது இல்லத்தின் முன்பு திரண்டிருந்த ரசிகர்களுக்கு ரஜினிகாந்த் நேரில் வந்து ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார். இதனால் ரசிகர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.